வணக்கம். இன்னைக்கு நாம 2 ரொம்ப முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, உங்களுக்கு வர வேண்டிய உரிமைத் தொகை ஏன் வரல? அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது. இன்னொன்னு, நம்ம எல்லாரோட ரேஷன் கார்டுலயும் செய்ய வேண்டிய ஒரு அவசர அப்டேட் பத்தி. வாங்க விவரமா பார்க்கலாம். உங்களுக்கு தகுதி இருந்தும் அந்த ரூபாய் 1000 பணம் இன்னும் வரலையா? இல்ல உங்க அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சா? கவலைப்படாதீங்க, 2 பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல உரிமைத்தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா அதுக்கு எப்படி மேல்முறையீடு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல அரசாங்க நலத்திட்டங்களுக்கு ரொம்ப அடிப்படையான ரேஷன் கார்டுல நாம எல்லாரும் கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒருவேளை உங்க உரிமைத்தொகை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தா அடுத்து என்ன செய்யணும்? ஆனா அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டம் உண்மையில எவ்வளவு பெரியதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்பா, 1,30,00,000க்கும் மேல. பாருங்க, இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. தமிழ்நாட்டுல இத்தனை கோடி பெண்கள் இந்த திட்டத்தால மாசம் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதுவே சொல்லுது இல்லையா இந்த திட்டம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. சரி, ஒருவேளை உங்களுக்கு இந்த தொகை வரல, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் சும்மா விட மாட்டாங்க. ஏன் நிராகரிக்கப்பட்டதுங்கிற சரியான காரணத்தோட நீங்க பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு ஒரு SMS அனுப்பியிருப்பாங்க. நீங்க அப்பீல் பண்றதுக்கு இந்த மெசேஜ் தான் முதல் படி. ரொம்ப முக்கியமானதும் கூட. ஓகே, உங்க அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஆனா உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க உறுதியா நம்புறீங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் மேல்முறையீடு, அதாவது அப்பீல் பண்றதுக்கு வழி இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது டைம் தான். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு SMS வந்த தேதியிலிருந்து சரியா 30 நாளைக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணி ஆகணும். இந்த டைமை தவற விட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அப்பீல் பண்றதுக்காக நீங்க அலைய வேண்டியதில்ல. அரசாங்கமே 3 சுலபமான வழிகளை கொடுத்திருக்காங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தாலுகா ஆபீஸ்லயோ சேவை மையத்திலயோ பண்ணலாம், இல்ல வீட்ல இருந்தே ஆன்லைன்லும் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன்ல அப்பீல் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த 4 ஸ்டெப் தான். உங்க ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்க, அதோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை போடுங்க, உங்க போனுக்கு ஒரு OTP வரும், அதையும் என்டர் பண்ணிட்டு எதுக்காக அப்பீல் பண்றீங்கன்னு காரணத்தை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். சரி, இப்போ உரிமைத்தொகை விஷயத்த ஓரளவு பார்த்துட்டோம். ஆனா இந்த மாதிரி அரசாங்கத்தோட பல திட்டங்கள் நமக்கு சரியா வந்து சேரணும்னா ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுதான் நம்மளோட ரேஷன் கார்டு. இப்ப அதுல ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரி போதும் ரேஷன் கார்டோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. நாம இப்போ பேசின உரிமை தொகையிலிருந்து பொங்கல் பரிசு, மத்த மானியங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அஸ்திவாரமே இந்த ரேஷன் கார்டு தான். நீ இப்போ எல்லா இடத்துலயும் இந்த KYCங்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. பேங்க்ல சொல்லுவாங்க, இப்போ ரேஷன் கார்டுக்கும் சொல்றாங்க. அப்படின்னா KYC, நோ யோர் கஸ்டமர், அதாவது உங்க வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள். சிம்பிளா சொன்னா, உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்மையான நபர்தானான்னு உறுதிப்படுத்துற ஒரு வெரிஃபிகேஷன் தான் இது. சரி, எதுக்கு இப்போ திடீர்னு இந்த KYC வெரிஃபிகேஷனை இவ்ளோ கட்டாயமா செய்ய சொல்றாங்க? இதனால என்ன நன்மை? உண்மையான நோக்கம் என்ன? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கிய நோக்கம் இந்த சிஸ்டத்தை சுத்தப்படுத்துறது தான். அதாவது போலி பெயர்களை நீக்கிறது, இறந்து போனவங்க பேரை லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது. இப்படி செஞ்சு தகுதியான ஆட்களுக்கு மட்டும் அரசாங்கத்தோட உதவிகள் சரியா போய் சேருதான்னு உறுதிப்படுத்துறது தான். இந்தியா முழுசும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் இன்னும் இந்த ரேஷன் கார்டு KYC வெரிஃபிகேஷன் முடிக்காம இருக்கிறாங்களாம். பாருங்க எவ்வளவு பெரிய எண்ணிக்கை. இதனால தான் அரசாங்கம் இதுல இவ்வளவு தீவிரமா இருக்கு. நாமளும் நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த KYC முடிக்கிறது ஒன்றும் பெரிய வேலையே இல்ல. ரொம்ப சிம்பிள். உங்க குடும்பத்துல யார் யார் பேர்லாம் கார்டுல இருக்கோ அவங்க எல்லாரும் உங்க ரேஷன் கடைக்கு போங்க. அங்க இருக்கிற அந்த POS மிஷின்ல கைரேகை வச்சா போதும், வேலை முடிஞ்சது. குறிப்பா இந்த 2 வகையான ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க, அதாவது முன்னுரிமை அட்டை அல்லது அந்தியோதய அட்டை வச்சிருக்கிறவங்க இந்த KYC சரிபார்ப்பை கட்டாயமா முடிச்சே ஆகணும். நீங்க இந்த கேட்டகரியில வந்தா உடனடியா போய் முடிச்சிடுங்க. ஓகே, இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்துட்டோம். இப்போ கடைசியா நாம என்ன செய்யணும், முக்கியமா எதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இந்த 3 விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. உரிமை தொகை கிடைக்கலன்னா SMS செக் பண்ணி 30 நாளைக்குள்ள அப்பீல் பண்ணுங்க. 2வது, உங்க ரேஷன் கார்டுக்கு குடும்பத்தோட போய் கைரேகை வச்சு KYC முடிங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க ரேஷன் கார்டுல கொடுத்த மொபைல் நம்பர் எப்பவும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லா தகவலும் அதுக்கு தான் வரும். இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாகிட்டு வருது. கவர்மெண்ட் சேவைகளும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்மள தயார்படுத்திக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த கேள்வி நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா?